ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கான தேர்ட் ப்ரோமோ ரிலீஸுங்க. தேர்ட் ப்ரோமோலேயே வந்து நம்ம ஆதிரை மற்றும் கானா வினோத் வந்து பயங்கரமான ஒரு சண்டை நினைக்கிறேன். ஸோ கானா வினோத்துக்கும் ஆதிரைக்கும் சுத்தமாக செட் ஆகலை. ஸோ கானா வினோத்துக்கும் திவ்யாவுக்கும் சுத்தமாக செட் ஆகலை. இந்த மாதிரி வந்து வாட்டர் மில்லன் இருந்தார். ஸோ வாட்டர் மில்லன் வெளில போயிட்டார். ஓகேங்களா? ஸோ எனக்கு கேட்டீங்கன்னா வந்து கானா வினோத்தர்கள் வந்து சில தவறுகள் செய்கிறாரு. பட் மற்றபடி ஓகே தான். பட் வந்து என்னன்னு தெரியல, நம்ம ஆதிரைக்கும் அவருக்குமே அந்த தேவதாஸ் இது போட்டிருந்தாங்களா, அப்போதுலேருந்தே அவங்களுக்குள்ள வந்து செட் ஆகிற மாதிரி நைட் பயங்கரமான சண்டைலாம் போயிடுச்சுல, அப்போதுலேருந்து செட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஓகே மக்களே, அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்குறதுனா நம்ம சேனலில் போய் சேர்ந்தேன்னா ஒரு லைக் ஒன்று போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் மக்களே. ஸோ என்ன நடக்குதுன்னா வந்து நம்ம வினோத் வந்து ஆதிரை மற்றும் எஃப்ஜே ரெண்டு பேரை பற்றி வந்து ஒரு விஷயத்த பேசியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ அதை பேசுனது வந்து எஃப்ஜே போய் சொல்லிட்டு இருக்கான் போல. அதனால் ஆதிரையை வந்து நீங்கள் எப்படி என்னையும் எஃப்ஜேயும் சேர்த்து வச்சு பேசுவீங்க, உங்களுக்கு என்ன தெரியும், எதனால் பேசுவீங்கன்னு சொன்னோன்னா நம்ம கானா வினோத் வந்து தெரியல, ஸ்ட்ரைட்டாக கூட்டு போயிட்டேன் கூட வாணி ஸ்ட்ரைட்டாக போகலான்னு சொல்லி ஸ்ட்ரைட்டாக எஃப்ஜேவை கூப்பிட்டு எஃப்ஜே நான் என்னடா சொன்னேன் அப்படின்னு கேட்டதுக்கு எஃப்ஜே என்ன சொல்கிறேன், எனக்கும் ஆதிரைக்கும் வந்து ஒரு நட்பு இருக்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ அந்த விஷயம் வந்து ஒரு நட்புன்னு தான் சொல்லியிருந்தார், தவறாக வந்து ஸோ காதலோ இதில் எந்த ஒரு விஷயத்துமே பேசலை, நார்மலாக தான் பேசியிருக்காரு. ஸோ நட்புன்ற ஒரு விஷயத்த தான் பேசியிருக்காரு. அதுக்கு வந்து ஆதிரைக்கு வந்து சொன்ன விதம் எப்படின்னு சொன்னாங்க தெரில, ஆதிரை எப்படி எடுத்துனாங்க தெரில. அதுக்கு வந்து பயங்கரமாக ஃபயர் ஆகிட்டு இருக்காங்க. ஆதிரை வந்து கானா வினோத்தினாலே வந்து பயங்கர கடுப்பில் இருக்காங்க போல இருக்கு, அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல போல இருக்கு. அதனால் வந்து என்ன சொன்னாங்கன்றது ஃபுல்லாக கேட்காமலே வந்து பயங்கரமாக வந்து சண்டை போட இறங்கிட்டாங்க, களத்தில் இறங்கிட்டேன்ற மாதிரி தான் களத்தில் இறங்கிட்டாங்க. ஸோ அவர் வந்து எந்த விதத்தில் சொன்னாருன்னு கேட்டு இருந்திருக்கலாம். சண்டை எங்கே ஆரம்பிச்சிருக்கேன்னா, எஃப்ஜே வந்து தலையாக இருக்கும்போது ஸோ நம்ம அந்த அந்த டைமில் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அவங்க சொல்கிறத பார்த்தா அப்படியே இருக்குது. அந்த டைமில் நடந்த நிகழ்வுகள்லாம் இது வந்திருக்கு. ஸோ ஆதிரி என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ எஃப்ஜேக்கு எனக்கு நட்பு இருக்கிறதெல்லாம் வந்து என்ன எதுவுமே கேட்க மாட்டேறான், நீ எப்படி சொல்ல அப்படின் மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன் சொல்லனா, உனக்கும் அவனுக்கு நட்பு இருக்குது, உண்மைதானம்மா அது. ஸோ நட்பு இருக்கிறதெல்லாம் அவன் வந்து எதுவுமே கேட்க மாட்டான்ற மாதிரி நம்ம வினோத் அவர்கள் சைடு வச்ச ஒரு விஷயம் வந்து கரெக்டான ஒரு விஷயந்தான். ஓகேங்களா? அவர் என்ன சொல்கிறாருன்னா, உனக்கும் அவனுக்கு ஒரு நட்பு இருக்கிறதால என்ன வந்து அவன் வந்து 10 முறை கத்தியிருக்கான். ஸோ 10 முறை எனக்கு கத்தியிருக்கான். பட் நீ வந்து பக்கத்தில் இருக்க ஒரு முறை கூட கேட்கலையான்னு கேட்டிருக்கான். உண்மைதான், கானா வினோத் வந்து அவ்வளோ வாட்டி கத்தியிருக்கான். ஸோ ஒரு வாட்டி கூட வந்து நம்ம ஆதிரை வந்து சைலண்ட்டாக இருன்னு சொன்னதே கிடையாது. எப்பவுமே வந்து கானா வினோத் தான் சொல்லிட்டுருப்பான். சபரி இருக்கார்ல, சபரி எப்பவுமே வந்து எஃப்ஜே தான் சொல்லுவான், தவிர வேறு பர்சன் வந்து சொல்லவே மாட்டான். அந்த மாதிரி வந்து எஃப்ஜே வந்து ஆதிரியை சொல்லாமல் கானா வினோத்தை சொன்னது வந்து மிகப்பெரிய தவறு தான். ஓகேங்களா? ரெண்டு பேருமே சாலாருன்னு சொல்ல, நீ ஒரு தலையாக இருக்கும்போதோ இல்லை வந்து ஒரு விஷயத்த சால்வ் பண்ணும்போது ரெண்டு பேருமே சமமாக தான் பெரியணும், தவிர ஒரே நபர் வந்து நீ வந்து சைலண்ட்டாக இருக்குன்னு சொல்கிறது வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயம். அதை பற்றியா வந்து அவர் சொல்கிறார். மாதிரி வந்து போட்டு உடைச்சிட்டாங்க. எனக்கும் அவனுக்கு நட்பே கிடையாதுங்க. அவன் யாரோ நான் யாரோ, நான் அவன் பக்கமே திரும்ப மாட்டேன். ஸோ அவனுக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது, தயவுசெய்து நீங்கள் என்னை சேர்த்து வச்சு பேசாதீங்க மாதிரி சொல்லிட்டாரு. ஏன்னா வந்து அதுதான் நடக்குது. ஸோ ஆதிரியை வந்து வெளியில் இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க. ஏன்னா கூட வந்து எந்தளவு க்ளோஸாக இருந்தார், எப்படிலாம் இருந்தார், எப்படிலாம் உருண்டார் பிறண்டார் எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க. ஸோ பார்த்துட்டு வந்து அவங்க வந்து உள்ளே வரும்போது டிசைட் பண்ணுறான்டா, நம்மளை எஃப்ஜே பக்கம் நம்ம தலையை வச்சு படக்கூடாது, எப்படியாவது போட்டு எப்படியாவது பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி வந்து பயங்கரமாக டிசைட் ஆகிட்டாங்க. ஏன்னா வந்து அவங்க அவ்வளோ உருகி 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 எஃப்ஜே மேலே வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாங்க. ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஆதிரை வெளில போனதுக்கப்புறம் ஒரு நாள் கூட ஃபீல் பண்ணல அப்படி மாதிரி அவங்களுக்கு கிளியர் கட்டாக தெரிஞ்சிச்சு. ஸோ நான் போன உடனே இன்னொரு ஃப்ரெண்ட்ஷிப்பை தேடிக்கிட்டான் அவன் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க வந்து வினோத்கிட்ட சொல்லிட்டாங்க. வினோத் என்ன சொல்லலாம், இது சொல்லுமா, இதுதான் வேணும் எனக்கு, நீ சொல்லிட்டியா, ஓகே விட்டுரு, அவ்வளோதான், இந்த ஒரு விஷயத்த சொல்லிட்டுல ஃப்ரீயாக விட்டுற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன்னா வந்து அவர் வந்து அவங்க ஆதிரை மேலே வந்து ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறதால தான் வந்து கானா வினோத்தை வந்து கத்தியிருக்காருன்ற மாதிரி கானா வினோத்தோட பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் இப்போ அது இல்லைன்னு கிளியர் ஆன உடனே கானா வினோத்தை ஃப்ரீயாக விட்டுருங்கன்னு சொல்லிட்டாரு. ஸோ இது வந்து எஃப்ஜே மேலாம் தவறு, ரெண்டு பேரும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ மக்களை உங்களோட கருத்துக்களை தான் மறக்காமல் பதிவு பண்ண, பரத்தில் சந்திக்கலாம். நன்றி.